வணக்கம். தேவன் தேடும் மனிதன் சாதாரணமானவன். தேவன் தேடும் மனிதன் திறமசாலிகள், ஞானிகள், வேத பாரர்கள், ரெவரண்டுகள், பாஸ்டர்கள், வரம் பெற்றவர்கள், கிருபை பெற்றவர்கள் அல்ல. மிக சாதாரணமானவனை தான் தேவன் தேடுகிறார். மிக சாதாரணமானதான் அவர் அண்டி செல்லுகிறார். ஒரு படிக்க தெரியாத மரியாள், குழந்தைத்தனமான சாமுவேல், யோசேப்பு, தாவீது, அற்பமாக கவனிக்கப்பட்ட தாவீது, துச்சலாக நினைக்கப்பட்ட யோசேப்பு, மனுஷர்கள் கண்களிலே புறக்கணிக்கப்படுகிற, கேவலமாக நினைக்கப்படுகிற பாத்திரங்கள் இவர்கள். ஆனால் தேவன் இப்படிப்பட்டவர்களை ஏன் தேடி செல்கிறார்? ஏன் வேத ஞானிகளை அவர் புறக்கணிக்கிறார்? ஏன் அவருக்கு திறமசாலிகள் ஆகாது? சாதனையாளர்கள் அவருக்கு பிடிக்காது? காரணம் என்ன? அதை நாம் சற்று ஆராய்ந்தால் நலமாக இருக்கும். இதை புரிந்து கொண்டால் நன்மை உண்டாகும். அவர் எளியவனை தேடி செல்வதற்கு காரணம் ஒன்று இருக்கிறது. அவருடைய கிருபை எளியவனில் தான் வேலை செய்யும். திறமசாலிகளும், சாதனையாளர்களும், வரம் பெற்றவர்களும், வேத ஞானிகளும் தங்களுடைய திறமைகளைத்தான் சார்ந்திருக்கிறார்கள். தங்களுடைய வேத அறிவு. தேவனிடம் பேச வேண்டுமானால் எனக்கு வேதமே தெரியக்கூடாது. தேவன் என்னிடம் பழக வேண்டுமானால் நான் குழந்தையாக இருக்க வேண்டும். அது முடியாது. இத்தனை வயதாகிவிட்டதே, நானும் வேதம் படித்து இருக்கிறேனே, இனி எப்படி நான் குழந்தையாவது? தேவன் எதிர்பார்ப்பதெல்லாம் இந்த குழந்தையிடம் இருக்கிற பயத்தை, அந்த உண்மையை. மரியாளிடம் உண்மை இருந்தது, தாவீதிடம் ஒரு உண்மை இருந்தது குழந்தையாக இருக்கும் பொழுது. யோசேப்பிடம் ஒரு உண்மை இருந்தது. அவனுக்கு கொடுத்த தரிசனத்தை பற்றி கொண்டே கடைசி வரைக்கும் இருந்தான். அவர்களால் தேவன் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிய முடியும். திருமணத்துக்கு நியமிக்கப்பட்ட பெண் மரியாள். அந்த பெண்ணை பார்த்து அவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு மகன் பிறப்பான். வெளியில தெரிஞ்சது கொன்னுடுவாங்க. உனக்கு எப்படி பிறந்தான் இவன்? ஆனா தேவன் அப்படி சொல்றாரு. மரியாள் பதில் சொல்றா, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது அடியாளுக்கு என்று. அவன் அதை பற்றிலாம் கவலைப்படலை, யோசிக்கலை, யோசிக்க தெரியலை. தேவன் சொன்னார்ப்பா, அவர் ஆகட்டும், என்ன வேணாலும் அவர் செய்யட்டும். எளிமையாக தான் வாழ்க்கையை விட்டு கொடுக்குறார். இதே ஒரு வேதபாரனுடைய ஒரு கல்விமானிட்டே ஒரு மற்றவங்கள்ட்ட தேவன் இப்படி பேசியிருந்தாரானா ஒத்துக்க மாட்டாங்க. ஐயோ என்ன ஆகும் என் வாழ்க்கை, அப்படி தான் சொல்லுவாங்க. மோசையை பார்த்து தேவன் சொல்கிறாரு, நீ போப்பா, இந்த நாய் அடிக்கிற கோலை கையில் தூக்கிட்டு போ, அந்த இஸ்ரேல் ஜனங்களை அடிமைத்தனத்துலேருந்து மீட்டுட்டு வான்னு அனுப்புகிறாரு. நான் எப்படி போவேன்? எனக்கு நாக்கம் இல்லை,
பேசுறதுக்கு? என்னால் எப்படி இதெல்லாம் செய்ய முடியும்? அப்படி தான் அம்பாள் சொல்கிறான். குழந்தைங்க எளிதாக கீழ்ப்படியும். இந்த குழந்தைத்தனம் எப்படி மரியாளால் ஏற்றுக்கொள்ள முடிஞ்சது? அவர் தேவன், அவ்வளோதான் அவளுக்கு தெரியும். அவர் சொல்கிறாரு, அவ்வளோதான் அவளுக்கு தெரியும். அவர் எதை வேணா செய்யட்டும், அவ்வளோதான் அவளுக்கு தெரியும். யோசேப்பை பாருங்க, உன்னை பெரிய மனுஷனாக்குவேன், உன்னுடைய பெற்றோரும் உனக்கு கீழே தலை குனிஞ்சு வணங்குவாங்க. அது ஒரு தரிசனம். அந்த தரிசனம் அவன் மனதில் இருந்தது. குழந்தையா அதை நம்ப ஆரம்பித்தான். அவன் வாழ்க்கை எங்கெங்கேயோ தெசது மாதிரி எப்படியெல்லாம் போச்சு. நம்பிக்கையே இல்லை, அடிமையாக வித்துட்டாங்க. இப்போ போர்த்திபாலும் குற்றம் சாட்டி இருட்டறையில் சிறையில் போட்டுட்டாங்க. எகிப்தில் கொடுமையை அனுபவிக்கிறான். ஆனால் அவன் மனம் தளரலை. ஏன்? அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை அந்த அவன் கண்ட தரிசனம் கொடுத்துக்கிட்டே இருந்தது. இது இல்லை என் வாழ்க்கை முடிஞ்சிடலை, நாசமாயிடலை. அது சீர்பட்டு ஒரு நேராக ஒரு நாளுக்கு வந்துடும். நான் உயர்த்தப்பட போகிறேன், அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, அது சீக்கிரம் நிறைவேறும். அது எப்படி நிறைவேறும்னு எனக்கு தெரியாது, ஆனால் அது நிறைவேறும். தேவன் சொல்லியிருக்கிறாரு. அந்த எதிர்பார்ப்பு, குழந்தைத்தனமான எதிர்பார்ப்பு சிறு வயதிலிருந்தே அவன்கிட்ட இருந்ததுனால அவன் நம்பிக்கை உடையலை. அதனால அவன் ஒழுக்கமுள்ளவனாகவே இருந்தான். அவன் எவ்வளவுதான் கசக்குனாலும் அவன் கசங்கலை. பொருத்திபால் மனைவியுடைய ஆசைகளுக்கு அவனால் இணங்க முடியலை, ஏற்றுக்கொள்ள முடியலை. இது இல்லை என் வாழ்க்கை, இதை காட்டில் உயர்வான ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்கு. சிறையில் இருந்தாலும் அவன் நற்குணம் உள்ளவனா இருக்கான். ஏன்னா அவனுடைய நம்பிக்கையும் தைரியமும் அவனை எப்போதும் நிமித்தி உட்கார வச்சுட்டே இருந்துச்சு. நிமிர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தான். குனிஞ்சிடலை, ஒடுங்கிடலை, உடைஞ்சிடலை. அந்த நாள் அவனுக்கு இன்னும் வந்துச்சு. எப்படி அதை நம்பலாம்? அதுதான் குழந்தைத்தனம். தேவன் நம்மள்கிட்ட பேசுறது எல்லாமே ஏற்றுக்கொள்ள முடியாத காரியங்களாகத்தான் இருக்கு. ஆனால் அவருக்கு சொல்கிற வார்த்தையை பெற்றுக்கிட்டு அதன் மேலே நம்பிக்கையாக இருந்தால் தான் நாம் இந்த வாழ்க்கையை ஜெயமாக ஓட முடியும். இதற்கு குழந்தைத்தனம் வேணும், குழந்தைத்தனம் அவசியம். நம்மகிட்ட அந்த குழந்தைத்தனம் நீங்கிடுது. ரட்சிக்கப்படுவதற்கு முன் தேவனுக்கு பயந்தவனாக இருந்தேன். ரட்சிக்கப்பட்ட பின் சபைக்குள்ளே வந்து வேதங்களையும் மத போதனைகளையும் கற்று நான் சீர்படுவதற்கு பதில் துணிச்சல் உள்ளவனாக மாறிட்டேன். தேவ பயத்தை இழந்துட்டேன். இது உண்மை. இது விசுவாசியான ஒவ்வொரு மனுஷனுடைய உண்மை, அந்தரங்க வாழ்க்கை. சபைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தேவனுக்கு பயப்படுவதை மறந்துடுறோம், இழந்துடுறோம். ஏன்னா எவ்வளோ பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் மன்னிப்பார். அப்படிலாம் பைபிள் சொல்லலை, ஆனால் சபைகள் சொல்லுது. முழுக்க என்னை மாற்றினதுனால என் பாவங்களை மன்னிக்கிறாரு. முழுக்க என்னை கிறிஸ்துவ மாதிரி மாற்றிட்டு என் பழைய பாவங்களால நீக்கிட்டு இனி பாவமே வராதபடி மரணத்தினால் அதுக்கு ஒரு முத்திரை குத்திட்டு பாவங்களை மன்னிக்கிறாரு. ஆனால் சபைகளை அத்தனை தூக்கி போட்டுட்டு நீ எவ்வளோ பாவம் செஞ்சாலும் மன்னிச்சுட்டே இருப்பார், நீ பாவம் செஞ்சுட்டே இருன்றாங்க. தைரியம் கொடுக்குறாங்க. பாவத்துக்கு லைசன்ஸ் ஆகிடுது மன்னிப்பு. அதாவது மீட்பு இல்லாத மன்னிப்பு தான் சபைகளில் பிரசங்கிக்கப்படுது. இது ஆபத்து. மீட்பையும் மன்னிப்பையும் சபைகள் பிரிச்சிடுச்சு.
மன்னிப்பை மட்டும் தருது. ஏன்னா நம்மளுக்கு அது மட்டும் கிடைச்சா போதும், மீட்புலாம் வேண்டாம். மன்னிச்சுட்டே இருக்கிற கர்த்தர் வேணும். மீட்பும் மன்னிப்பும் வேதம் பிரிக்கவே இல்லை. நாம் முழுக்க மீட்கப்பட்டதுனால அவர் மன்னிச்சிருக்கிறார். முழுக்க கிறிஸ்துவாரி மாற்றப்பட்டதுனால, தேவ தன்மையுள்ளவனாக மாற்றப்பட்டதுனால, மனுஷ தன்மையை நீக்கிவிட்டதுனால, அழிவுக்குறை அனைத்தும் என்னை விட்டு நீக்கப்பட்டதுனால அவர் பாவங்களை மன்னிக்கிறார். எந்த பாவம் செய்ய முடியாதவனாக மாற்றினதுனால அவர் என் பாவங்களை மன்னிக்கிறாரு. நாம் இதை புரிஞ்சிக்காம பாவ மன்னிப்பை மட்டும் நம்புறதுனால தேவனுக்கு பயப்படுதே இழந்துடுறோம். அப்புறம் அந்த குழந்தைத்தனெல்லாம் இனிமேல் எங்கே வரும்? வேத அறிவு நம்மளை வேத ஞானிகளாக்குது, வேத பாரர்களாக்குது, பரிசெயலாக்குது. நாம் அகம்பாவம் பிடிச்சு பக்தி பெருமையில் அலையிறோம். கிறிஸ்து போதிக்காத ஆத்தும பாரம், மற்றவங்க ரட்சிக்கப்படணுமே, நான் என்ன பார்க்காம மற்றவங்க கண்ணை பார்க்குறேன். என்னுடைய கண்ணில் இருக்கிற தூணை பார்க்காம மற்றவங்க கண்ணில் இருக்க துரும்ப பார்க்குறேன். உலகமே கெட்டு போய் கிடக்குது. எனக்கு இதை பார்த்தா கோமாளித்தனமாக தான் இருக்கு. நான் அந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன். வெளிச்சமாக இருக்க வேண்டிய நான் வெளிச்சமாகாதனால உலகம் இருண்டு கிடக்குது. நான் வெளிச்சமாக இருந்தேன்னா அந்த உலகம் இருளாக இருக்காது. இந்த உலகம் பாவத்துக்குள்ள கிடக்கிறது காரணம் நான் பெற்ற பரிசுத்தத்தை அடையாததுனால வெளிச்சமாக இல்லை. நான் பெற்ற கிறிஸ்துவின் சாயலை சுதந்திரிக்காதனால வெளிச்சமாக இல்லை. நான் இயேசு கிறிஸ்து மாதிரி அன்பை இந்த உலகத்துக்கு காண்பிக்க முடியாததுனால வெளிச்சமாக இல்லை. காண்பிச்சிருந்தேன்னா அந்த உலகத்துக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கும். நான் பெற்ற சுவிசேஷம் என்ன மாற்றி இருக்குது அப்படின்னு காண்பிச்சிருந்தேன்னா எல்லோரும் இப்படிப்பட்ட சுவிசேஷத்துக்கு ஓடி வருவாங்க, ஏற்றுக்கொள்ள வாஞ்சிப்பாங்க. ஆனால் நானே மாறலை, மற்றவங்களை மாற்றணும்னு கடவுளை ஏமாத்துறேன். ஜெபம் பண்ணி அவங்கள மாற்ற ஆண்டவரே, இவங்கள மாற்ற ஆண்டவரே, இந்தியாவைய குலுக்கும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் சீர்கெட்டு கிடக்கிறேன். என்னுடைய அந்தரங்கம் சீர்கெட்டு கிடக்குது. என்னுடைய அந்தரங்கம் நாசமா இருக்கு. வெளியில அழகான வெள்ளை அடிக்கப்பட்ட சுவர், ஆனால் அந்த சுவரை உடைச்சி பார்த்தா உள்ள சகல அருவருப்பும் இருக்கு. மூர்க்கம், துரோகம், தந்திரம், பொருளாசை, சுயநலம், அகம்பாவம், கோள் சொல்லுதல், குறை சொல்லுதல், அவதூறு எல்லாம் இருக்கு. எல்லாம் நிறைஞ்சிருக்கு. நான் சிலுவைய உபதேசத்தை பின்பற்றாம சபையின் உபதேசத்தை பின்பற்றேன். சிலுவையின் உபதேசம் சபையின் உபதேசமா இல்லாட்டினா சபையின் உபதேசம் ஒரு விக்கிரகம். அது எப்படிப்பட்ட சபையாக வேணா இருக்கட்டும், நம்ம ஒரு விக்கிரகத்தை தான் ஆராதிச்சுட்டு இருக்கோம். மனுஷ போதனைகள் தேவ போதனைகளாக கொடுக்கப்பட்டது. ஒரு விக்கிரகம். அந்த சபை போதனை என்னை பரிசுத்தமாக்காட்டினா அது ஒரு விக்கிரகம். சிலுவை உபதேசம் என்னை பரிசுத்தமாக்கும், என்னை பரிசுத்தமாகுன்னு சொல்லாது. என்னை நீதிமான ஆக்கும், என்னை விடுதலை ஆக்கும்,
என்னை பரிசுத்தமாக்குறதுன்னா இனிமேலும் நான் தவற முடியாதவனாக மாறுறதான் பரிசுத்தமாகுதல். சுத்தமாகுதல் வேறு, பரிசுத்தமாகுதல் வேறு. தவற முடியாத ஒரு வாழ்க்கை தான் பரிசுத்தமாகுதல். அதுதாங்க சிலுவை உபதேசம். நாம் பெற்றிருக்க சிலுவை உபதேசம் மகா பெரிது. அவரோட மரணத்தினால நான் அழிக்கப்பட்டு அவருடைய உயிர்த்தெழுந்த ஜீவனை நான் பெற்றிருக்கேன். சாயலை நிரந்தரமாக நிலையாக பெற்றிருக்கேன். இதுதான் சிலுவையின் உபதேசம். இதை இல்லாட்டினா அது எப்படிப்பட்ட சபையாக இருந்தாலும் அந்த சபையின் உபதேசம் ஒரு விக்கிரக ஆராதனை. அதை நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கோம். 8ஆம் அதிகாரத்தில் பாருங்க, சிலுவையை தள்ளிட்டு அவங்க விக்கிரகத்தை போய் ஆராதிக்கிறாங்க, சூரியனை ஆராதிக்கிறாங்க, அழுது அழுது புலம்புறாங்க தன் கவலைகளுக்காகவும் பயத்துக்காகவும். தன்னுடைய சுயநல ஆசைகளை நிறைவேற்றுவதற்காகவே ஜெபிக்கிறாங்க. பார் இந்த ஜனங்களை தான் தேவன் சொல்றாரு. இவங்க செய்யற அருவருப்புகளை பார். நாம குழந்தையாக ஆட்டினா வழிதப்பி போயிட்டோம். தேவன் மேல இருக்கிற பயம் போயிடுச்சுன்னா வழிதப்பி போயிட்டோம். தேவன் தேடுகிற மனுஷன் வேத பாரகன் அல்ல. வேதெல்லாம் தெரிஞ்சாதான் அவர் என்னை பயன்படுத்துவார் என்பது இல்லை. அவர் வேதத்தை சொல்லித்தரார். சாமுவேல் ஒரு குழந்தை ஏலியை புறக்கணிச்சு சாமுவேல்கிட்ட பேசுறாரு. ஒண்ணுமே வேதமே தெரியாது. ஆனா அவன் இஸ்ரவேல் ஜனங்களை தன் காலம் முழுவதும் நடத்தினான். ஒரு எந்த வகையிலையும் பழுதில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். அவன் நாட்கள் மிகவும் அந்த தேசம் நன்மையை அனுபவிச்சது. தேவனோட ஒரு நெருங்கின ஐக்கியம் உடையவனாக இருந்தான். வேதம் தெரியாது, ஆனால் தேவனை தெரியும். இயேசு கிறிஸ்துக்கு வேதம் தெரியாது, தேவனை தெரியும், பிதாவை தெரியும். இன்னைக்கு வேதம் தெரிந்தவங்க உண்டு, தேவனை தெரிந்தவங்க கிடையாது. பார்க்க அபூர்வமா இருக்கு, முடியலை. இந்த வசனம் அப்படி சொல்லுது, அந்த வசனம் அப்படி சொல்லுதுன்னு சொல்லி இருட்டில் தடவிட்டு இருக்கோம். காணிக்கை கொடுப்பது தேவனுக்கு எவ்வளோ அருவருப்பு. காணிக்கை தேவனை எவ்வளோ தூரம் அருவருக்கிறார். அது எவ்வளவு தூரம் நம்முடைய சமுதாயத்தை சீர்கெடுத்து வச்சிருக்கின்றது தேவனோட பழகி பார்த்தா தெரியும். அவர் அருவருக்கிறார். எளிதாக ஒரு பக்திமான ஒரு நீதிமான நம்ம நாசமாக்கணும்னாக்க அவனுக்கு காணிக்கை கொடுத்துட்டா போதும். கொஞ்ச நாள் அவன் பக்தியெல்லாம் கலைஞ்சிடும், அவனுடைய உண்மையெல்லாம் கலைஞ்சிடும், மாய்மாலம் நிறைஞ்சவனா மாறிடுறான். பெரிய பெரிய மனுஷரில் நான் பார்த்துருக்கேன். அவங்களுடைய ஆரம்பம் எவ்வளோ மகிமையாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அவங்களுடைய வாழ்க்கை முடிவு எங்கேயோ போயிருக்கு. அவங்க முழுக்க மாய்மாலத்தில் நிறைஞ்சி பெரிய பெரிய ஸ்தாபனங்களை நிரூபிச்சுட்டு இருக்காங்க. எவ்வளோ உண்மையான மனுஷன் இப்படி மாறிட்டானேன்னு தான் நினைக்க வேண்டியது இருக்குது. மாய்மாலம் அவசியம். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் ஊழியம் செய்வதற்கு மாய்மாலம் அவசியம். என காணிக்க அவசியம், பந்த அவசியம். நாம தேவன் தேடுகிற மனுஷனாகணும்னாக்க குழந்தையாக இருக்கணுங்க. நம்முடைய குழந்தைத்தனத்தை இழந்து விடக்கூடாது, அந்த உண்மையை இழந்து விடக்கூடாது. அந்த சின்சியரிட்டி நிறைய கடவுள்கிட்ட நான் கற்றுக்க வேண்டாம். அவர் எனக்கு ஒன்று கற்றுக் கொடுத்தாருன்னா அதில் சின்சியராக இருந்தால் போதும். யோசேப்பிட்ட ஒன்றே ஒன்று தான் சொன்னார். அவன் வாழ்க்கையில் அதை சின்சியராக நம்பிக்கிட்டே இருந்தான். அவன் வாழ்க்கை மகிமையில் போய் முடிஞ்சது. தாவீதும் சின்சியராக அவன் எதை செஞ்சாலும் உண்மை. ஆபிரகாம், எந்த மனுஷனை வேணா எடுத்து பாருங்க, தேவனோடு பழகிறதுல உண்மை வேணுங்க.
அவர் எனக்கு ஒரு வார்த்தை சொன்னாலும் போதும். என்னோட காலம்புறா பேச வேண்டாம், என்னைக்காவது ஒரு முறையாவது என்கிட்ட பேசினா போதும். அதை நான் சின்சியராக பற்றிக்கிட்டா இந்த உண்மை போதுங்க, அது நம்மளை காப்பாற்றிடும். மரியாள்கிட்ட ஒரு முறை தான் பேசினார், எல்லோர்ட்டையும் எல்லா சமயத்திலும் பேசிகிட்டே இல்லை. ஒரே ஒரு முறை தான் பேசுகிறாரு. அது அவங்க வாழ்க்கையை முழுக்க தூக்கி அடிச்சிடுது, எங்கேயோ கொண்டு போயிடுது. அவங்க சின்சியராக இருந்தாங்க, அவங்க உண்மையாக இருந்தாங்க, அதை நம்பினாங்க, அது கீழ்ப்படிஞ்சாங்க. அது பைத்தியக்காரத்தனமாக தான் இருக்குது அவர் சொல்கிறதெல்லாம். பிள்ளை பெறுவாய், உன் பிள்ளையை கொண்டு பலியிடு, நாயை அடிக்கிற இந்த கோலை தூக்கிட்டு பார்வோன்ட்டு போய் இருக்கிற ஜனங்களாம் மீட்டுட்டு வா. ஏற்றுக்க முடியுதா? யோசிக்க முடியுதா? தேவன் சொன்னார், நான் செய்கிறேன், அவ்வளவுதான். இந்த குழந்தைத்தனம் தான் அவரை எதிர்பார்க்கறது. இந்த குழந்தைத்தனமான கீழ்ப்படிதல் தான் அவர் எதிர்பார்க்கறது. இவ்வளோ பெரிய ரட்சிப்பு, இவ்வளோ பெரிய ரட்சகர்னு இந்த உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து அனுப்பினார். அவரும் வந்தார், 3 வருஷம் தான் ஊழியம் செஞ்சார். அதுக்குள்ளே பிதா சிலுவைக்கு போன்னு சொல்கிறார். 12 பேரை தான் சீஷராக முயற்சி பண்ணார். அவங்க ஒன்றுமே கற்றுக்கிடலை. அவங்களுக்குள்ள நீ பெருசாக நான் பெருசாக தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. யாரும் சீர்படலை, யாரும் புரிஞ்சுக்கிடலை அவர் என்ன பேசினார்னு. அதுக்குள்ளே பிதா சிலுவைக்கு போன்னு சொல்கிறார். போயிட்டார், கேள்வி கேட்கல. என்ன ஆண்டவரே, இந்த உலகத்தை ரட்சகர்னு சொன்னீங்க, இப்போ சிலுவைக்கு போன்னு சொல்கிறீங்க. ஒன்றும் சாதிக்கலை, ஒன்றும் பேசலை, யாரும் எதுவும் புரிஞ்சுக்கிடலை. வந்தேன், பேசினேன், போகிறேன். என்ன இது, ஒன்றும் விளங்கலை. அப்படிதான் பிதா என்ன சொன்னாலும் கீழ்ப்படியது தான். அந்த ஒன்றத்தை தான் பிதா என்கிட்ட எதிர்பார்க்குறார். பாடுபட்டு கீழ்ப்படியணும், வேற எதுவுமே இல்லை. இந்த ஒன்றத்தை தான் நான் இழந்து விடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். இதில் தான் நம்ம மாஸ்டர் ஆகணும். பிதாவுக்கு கீழ்ப்படியதில் தான் மாஸ்டர் ஆகணும். ஆனால் அதையே இழந்து விட்டோம். அதுக்கான அந்த குழந்தைத்தனத்தையே இழந்து விட்டோம். என் பிரச்சனை இப்படி, என் கொடுமை இதுன்னு தான் பேசிகிட்டு இருக்கோம். இல்லை, என்னை குறித்து பிதாவின் சித்தம் என்ன, அதை கண்டுபிடிங்க, அதை தேடுங்க, அதை செய்யுங்க, அது போதும். நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு குறிக்கோள் இருக்கு. என் பிரச்சனை நீங்கணும், என் கவலை நீங்கணும், என் பிள்ளைங்க படிக்கணும், அதுங்களுக்கு கல்யாணம் ஆகணும். இது எல்லாரும் செய்கிறது. இது இல்லை என் வாழ்க்கை. இதில் உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. உங்களை குறித்து தேவனுக்கு ஒரு தரிசனம் இருக்கு. அந்த தரிசனத்தை கண்டுபிடிங்க, அதை நிறைவேறும்படிக்கு அதை தேடுங்க, அது உண்மையாக நம்புங்க. அதுக்கான கிருபை கிடைக்கும், அதுக்கான ஞானம் கிடைக்கும், அதுக்கான வாய்ப்புகளை தேவன் தருவார். உங்களை கொண்டு அதை நிறைவேற்றுவார். அதில் உண்மையாக இருப்போம், அது போதும். அதை அடைஞ்சு சுதந்திரமாக்குவோம், அது போதும். நம்முடைய பிரச்சனைகள்லாம் என்னைக்கு இருக்கத்தான் செய்யும், அவைகளை மறந்துடுவோம். அவைகளாம் பிதா பார்த்து கொள்ளட்டும். என்னுடையவையெல்லாம் உம்முடையவை, உம்முடையவை எல்லாம் என்னுடையவை. என் பிரச்சனையெல்லாம் உம்முடையது. நீர் எனக்காக வச்சிருக்கிறீங்களே அந்த தரிசனம், அதுதான் என்னுடையது. அந்த தரிசனத்தை ஏற்றுக்கிட்டு அதில் சின்சியராக இருங்க, அதில் உண்மையாக இருங்க. குழந்தையாயிடலாம். மாய்மாலம், பாரம்பரியம், மத போதனைகள்லாம் உடைச்சி போடுவோம். எதற்கும் பயப்பட வேண்டாம். சபை போதனைகளுக்கு பயப்பட வேண்டாம். கிறிஸ்துவினால் உண்டாக்கப்படாத, போதிக்கப்படாத எந்த சபை போதனைக்கும் பயப்பட வேண்டாம். எந்த பாரம்பரியத்துக்கும் பயப்பட வேண்டாம். மனுஷனால் போதிக்கப்படுகிற தேவனுடைய உபதேசம்னு சொல்லப்படுகிற எதற்கும் நம்ம அடங்க வேண்டாம். நம்ம கொடுத்த பிதாவின் தரிசனம், இயேசு கிறிஸ்துவை போல கீழ்ப்படிவது, இதுதான். பட்ட பாடுகளால் கீழ்ப்படிதலை கற்றுக்கிட்டாரு.
அதே தான் எனக்கும் வச்சிருக்கிறாரு. அதே பாடம் தான் எனக்கும் வச்சிருக்கிறாரு. அவருக்கு சிலுவைன்னு ஒன்று கொடுத்தாரு, எனக்கு எதை கொடுப்பாரோ தெரியாது. அதை தான் நான் தரிசனம் நான் சொல்கிறேன். அதை தேடுங்க, அதை கண்டுபிடிங்க, அதை நிறைவேற்றுங்க. நானும் அதை தான் செய்கிறேன். வாருங்க, நாம் புதிதாக எருசலேமை கட்டுவோம். நன்றி. மற்றொரு தருணம் கிடைக்கும்போது சந்திக்கிறேன். வணக்கம்.